நாம் பார்க்க போகிறோம். சரி, முதல்ல ஊழியம் என்றால் என்ன? What do we mean by ministry? ஊழியம் என்றால் என்ன? ஊழியக்காரர் செய்வது ஊழியம். ஆண்டவரை பற்றி சொல்லுவது ஊழியம். சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. நீங்க பாஸ் ஏதோ நம்மளை சிக்க வைக்கிறதுக்கு அப்படி இல்லை. நம்ம என்ன ஊழியத்தை பற்றி நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்? ஆண்டவரை பற்றி அறியாத மக்களுக்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்லுவது ஊழியம். தேவ சித்தத்தின்படி செய்வது ஊழியம். சுதாஸ்டர் சொல்லுங்க, ஊழியம் என்றால் என்ன? ஆண்டவருக்காக செய்கிற எதுவுமே ஊழியம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க சங்கீதா. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததை பிறருக்கு அறிவிப்பது. ஆண்டி சொல்லுங்க, ஊழியம் அப்படின்னா என்ன? நம்ம எல்லாருமே ஊழியம் செய்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஊழியம் என்றால் என்ன அப்படின்னு. ஊழியத்தை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம், கற்றிருக்கிறோம். நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுல தெரிந்து கொள்ள. சொல்லுங்க ஆண்டி. ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோமோ அதை நம்ம கடைபிடித்து செய்வது ஊழியம். வெரி குட். சரி சரி, ஐயா செல்வராஜ் ஐயா சொல்லுங்க. ஆண்டவரை பற்றி அறியாத மக்களுக்கு நாம் ஆண்டவரை பற்றி அறிவிப்பது ஊழியம். சரி, தவனியம்மா சொல்லுங்க. என்ன? தெய்வ ஆலயத்தில் நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ அதெல்லாமே ஊழியம் சொல்லலாம். வேற யாரும் சொல்லாமல் இருக்கீங்களா? ஜோர்டன் உங்கள் கருத்து கணிப்பு, உங்கள் எண்ணம் என்ன? கர்த்தருக்காக நாம் செய்கிற எதுவுமே ஊழியம். ஜாபேஸ் சொல்லுங்க, ஊழியம். ஒரு பாட்டு பாடுறது கூட ஊழியம் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, ஓகே. ஜெசிகா, ஊழியம் அப்படின்னா என்ன? நாம் நம்புறத மற்றவங்களுக்கு சொல்கிறது. வெரி குட் சார். முக்கியமாக இந்த ட்ரிபிள் ஜே, ஜெய்சன், ஜெசிகா, ஜாபேஸ் 3 பேரையும் பாராட்டணும். நிறைய பெரியவங்கள்லாம் வர ரொம்ப ஒன்றும் பெரிய வேலை அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா என்னத்தை போய்கிட்டு நம்ம என்ன ஊழியன்னா என்ன நமக்கு தெரியாதா அப்படின்னு அசட்டைனாலே நிறைய பேர் வரல. மற்றபடி வேறு ஏதோ முக்கியமான சிஎம் கூட மீட்டிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஜஸ்ட் லைக் தட், நிர்விசாரமும் அசட்டையும் அஜாக்கிரதையும். சிலர் வேணால் டியூஷன், அது காலம் பூரா டியூஷன் போயும் ஒன்றும் ஒப்பேறாமல் தான் இருக்கிறோம். ஆனாலும் வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் ஜேகிட்ஸ், ஜெய்சன், ஜெசிகா, ஜாபேஸ் 3 பேரையும் பாராட்டுகிறோம். கர்த்தர் 100 பலனை ஆண்டவர் தருவாராக. சரி, ஊழியம். அப்போ நீங்கள் சொன்ன எல்லா காரியங்களுமே ஊழியத்தினுடைய டெஃபினிஷன், ஊழியத்தினுடைய விளக்கம். கர்த்தருக்காக நாம் செய்கிறது எல்லாமே. வேதம் சில ஊழியங்களை நமக்கு வரையறுத்து சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி. சரிங்களா? முதல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சபையில கர்த்தர் கொடுத்திருக்கிற 5 விதமான ஊழியங்களை பற்றி நாம ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
அடுத்த வசனம். சரி, இந்த 3 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு சபையிலே தேவன் ஏற்படுத்தி இருக்கிற ஊழியங்கள் 5, இந்த 5 ஊழியங்களை நாம் இங்கே வரிசைப்படுத்தலாம். சரிங்களா? முதலாவது என்ன ஊழியம்? ஆமா, முதலாவது அப்போஸ்தலர், அப்போஸ்தலர்கள், அப்பாசல்ஸ். இரண்டாவது தீர்க்கதரிசிகள். ப்ராஃபட்ஸ். அடுத்து சுவிசேஷகர்கள். இவாஞ்சலிஸ்ட் சொல்றோம் இல்லையா? 4 மேய்ப்பர்கள். பாஸ்டர்ஸ். அடுத்து போதகர்கள். போதகர்கள்னா போதிக்கிறவர்கள் அல்லது டீச்சர்ஸ். டீச்சர்ஸ். இப்போ பாருங்க, நம்ம சபையை உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. நம்ம சபையே அப்படி அந்த சென்ஸில் இல்லை. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப, ஏன்னா நம்ம பல வருஷமாக சபையில் வர்றோம். இந்த 5 விதமான ஊழியங்கள் தான் மேஜர் மினிஸ்ட்ரிஸ். நம்ம செய்கிற எல்லாமே இதில் அடங்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பாட்டு பாடுறது கூட ஒரு ஊழியம், தேவாலயத்தில் நம்ம செய்கிறது ஒரு, இதில் எல்லாமே தான் பேசிக். சரிங்களா? இந்த 5 ஊழியம். இப்போ அப்போஸ்தலர் ஊழியம் அல்லது அப்போஸ்தல ஊழியம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சபையிலிருந்து நாம செய்கிறோம். சபைக்கு தலைவர் கிறிஸ்து. இந்த சபை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. சபையின் தலைவர் இயேசு. சபைக்கு அவர்தான் தலைவராக இருக்கிறார். சபை உருவாக்கினவர் அவர். நாம் எல்லாருமே ஒவ்வொரு அங்கமாக இருக்கிறோம். யாரும் தலைவர்கள், சபை தலைவர் கர்த்தர் ஒருவரே. அப்போ போதகர், கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிற ஊழியர், தலைமை போதகர், அவருடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இந்த ஸ்தல சபையில இதை 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 நிர்வகிக்கும், இதை தொடர்ந்து பராமரிக்கும் ஒரு காவலாளியாக, சத்திரக்காரனாக கர்த்தர் இந்த ஊழியரை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். சோ நம்ம எல்லாருமே நம்முடைய பிரதான தலைவராகிய கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ இந்த 5 வித ஊழியம், அதுல முதலாவது அப்போஸ்தலர்கள், அப்பாசல்ஸ். என்ன அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர்கள் நம்ம வேதத்துல இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் 12 பேரும்
அவங்க அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்போஸ்தல நடபடிகள் அப்படின்னு நமக்கு ஒரு வேத புத்தகம் இருக்கிறது, அப்படித்தானே? ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தல்ஸ். ஸோ அவர்கள் செய்த பணி என்னன்னு சொன்னா, எல்லாமே செஞ்சாங்க. அவங்க பாஸ்டரல் மினிஸ்ட்ரி, போதக ஊழியம் செய்தார்கள். அப்போஸ்தலன் பவுல் இல்லையா, சபைகளை நிறுவினார். சோ இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே எல்லா ஊழியமும் செய்வாங்க, சரிங்களா? இந்த அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தல நடபடிகளிலேயே நமக்கு ஆதாரம் உண்டு. அவங்க அற்புத அடையாளங்களை நடப்பித்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள், சபைகளை ஆரம்பித்தார்கள், சுவிசேஷ ஊழியம் செய்தார்கள். பொதுவாக அப்போஸ்தலர்கள் என்றாலே ஒவ்வொரு இடத்திலையும் போய் 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 சபைகளை ஸ்தாபிப்பது. சபைகளை ஸ்தாபிப்பது என்றால் அப்படியே ஒரு மேஜிக்கலா நிகழ்ந்து விடுவதல்ல. அதை என்ன செய்யணும்? கிரமமாய். எப்படி இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டது? 2000வது வருஷம் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி இந்த பகுதியில் 517 தாளை வீதி என்கிற ஒரு வீட்டில் வாடகைக்கு நாம வந்தோம், 3 பேர். கர்த்தர் கிருபையாய் ஆரம்ப காலங்களில் நம்ம என்ன செய்தோம்? சபையாக அன்றைக்கு இல்லை, நம்ம 3 பேரா அந்த சபையை ஆரம்பிச்சோம். சிறுவர்களை சந்தித்தோம், கைப்பிரதிகள் கொடுத்து இந்த இடத்துல இப்படி ஒரு ஜெப வீடு இயங்குகிறது, வியாதியஸ்தர்கள், சுகவீனம் உள்ளவர்கள், தேவையில் உள்ள குடும்பங்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதை விளம்பரப்படுத்தினோம். அந்த நாட்கள்ல இத்தனை பேர் இல்லை. 25 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் கிருபையாய் என்னையும் பாசம் அவங்களையும் ஆண்டவர் பயன்படுத்தினார். மாலை நேரங்களிலே இந்த பகுதியில் இருக்கிற தெருக்கள், மருதுபாண்டியர் தெரு, இப்படி எல்லா தெருக்களிலேயும் போய் வீடு வீடாக கைப்பிரதி கொடுத்து நற்செய்தி அறிவித்து, அப்படியே வந்த சிலர் பிள்ளைகள் மூலமாய் அவர்களுடைய பெற்றோர் அப்படி இருந்தவங்க தான் இன்றைக்கு ஒரு திருச்சேவையாக உருவாகி சபை நாட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஸோ அப்படி ஒரு எளிமையான ஒரு ஆரம்பம். இப்போ 25 ஆண்டுகள் முடிவில் எத்தனை விதமான ஊழியங்கள், எத்தனை கிளை சபைகள், எத்தனை மிஷினரி ஊழியங்கள், இப்படி எத்தனையோ ஊழியங்களை நாம் செய்கிறோம். ஸோ இதற்கெல்லாம் அடிப்படை அந்த ஒரு அது ஒரு அப்போஸ்தல ஊழியம்தான். ஏன்னா நாங்கள் பழங்காலத்திலிருந்து இங்கே வந்து அந்த ஊழியத்தை, இதுதான் அப்போஸ்தல ஊழியம். இப்போ நம்ம கோமதிபுரம் இந்த திருத்துவ ஏஜி சபை மட்டுமல்ல, நம்ம என்ன செய்கிறோம்? வட இந்தியாக்களுக்கு போகிறோம், வெளிநாடுகளுக்கு போகிறோம், தேசங்களிலே கர்த்தருடைய அன்பை சொல்லுகிறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம். இந்த ஆண்டு கர்த்தருடைய மிகுந்த கிருபையினாலே கடந்த மார்ச் மாதத்திலே நைஜீரிய, ஆப்பிரிக்க கண்டம் அந்த பகுதிக்கு 2 வாரங்கள் 10 நாட்கள் ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். இப்படி ஆண்டவர் நம்மள, இதுதான் அப்போஸ்தல ஊழியம். நான் ஏற்கனவே சொன்னேன், இதில் இருக்கிற எல்லா ஊழியர்களுமே எல்லா ஊழியங்களையுமே செய்கிறவர்கள் தான். பிரத்யேகமாய் ஒவ்வொருவருக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லுகிறோம். ஏன்னா அவருக்கு மெயின் கான்சன்ட்ரேஷன், அவர் சபையை ஆரம்பிக்கிறார், கொஞ்ச நாள் அதுல ஊழியராக இருக்கிறார், தொடர்ந்து அப்படியே அவர் அதிலேயே தங்கி விடவில்லை, அடுத்து அப்படியே போய்கிட்டு இருக்கிறார். சரி, எத்தனையோ சபைகளை ஸ்தாபித்து ஊழியர்களை நிறுவி போயிட்டு இருக்கிற அப்போஸ்தலர்கள். சரிங்களா? சரி, அடுத்த ஊழியம் என்ன அப்படின்னா, தீர்க்கதரிசிகள்
ப்ராஃபெட்ஸ் தீர்க்க தரிசன ஊழியம். நாம் எல்லாரும் அநேக தீர்க்கதரிசிகளை அறிந்திருக்கிறோம் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச சில தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்லுங்களேன். பைபிள்ல இருந்து இல்ல, இப்ப இன்னைக்கு நம்ம ஊழியர்கள் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றோமே, பைபிள்ல இருக்கிறாங்க. சாமுவேல் அவர்தான் பிரதான். சரி, இல்ல நான் கேட்கறது நமக்கு தெரிஞ்ச வின்சென்ட் செல்வகுமார், ராமநாதபுரத்தில் இருக்கிறார். வின்சென்ட் செல்வகுமார் நம்ம சபையில பயன்படுத்துகிறோம் அடிக்கடி. பாஸ்டர் எஸ்எஸ்கே சாமுவேல், ரூபன் மனோகர், யாருங்க, சுவிசேஷகர் ஜான் ரவியா, கோயம்புத்தூர்ல இருந்து வருகிற பிரதர் ஜான் ரவி. வேற இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க தீர்க்கதரிசிகள். குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து நிறைய, முன்னால எல்லாம் நிறைய வருவாங்க. ஆனால் இப்போ சமீப காலங்களாக 2010-12 அதற்கு அப்புறமா வெளிநாட்டு சுவிசேஷகர்கள் தீர்க்கதரிசிகள் எனக்கு நன்றாய் ஞாபகம் இருக்கு. 2010ஆம் ஆண்டுக்கு முன்பாக டேவிட் டெரல் என்கிற ஒரு அமெரிக்க தேசத்திலிருந்து ஒரு ப்ராஃபெட் இவாஞ்சலிஸ்ட் அவர் வந்திருந்தார் மதுரைக்கு. அவர்தான் பயங்கரமான தீர்க்கதரிசி. அவர் சொன்ன நிறைய தீர்க்க தரிசனங்கள் மதுரையை மையப்படுத்தி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறியது. சரிங்களா? டேவிட் டெரல் அப்படிங்கிற இப்படி நிறைய தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம். சரி, சபையிலேயும் ஆண்டவர் ஊழியக்காரர்களை கர்த்தர் தீர்க்க தரிசனமான அபிஷேகத்துல அவர் வழி நடத்துகிறார். சரிங்களா? அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலர் மட்டுமல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசியும் கூட. இப்படிதானே? அவர் அப்போஸ்தல நடவடிக்கைகள், நீங்க அப்போஸ்தல நடவடிக்கைகள், இது இன்னைக்கு நம்ம டெக்ஸ்ட் முழுவதுமே அப்போஸ்தல நடவடிக்கைகள் தான். அதுல நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப வைப்ரண்டா இருக்கும். ஒரு பெரிய ஆக்ஷன் திரைப்படம் போல, ரொம்ப இந்த ஃபைட்டு சீன் அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து அந்த அப்போஸ்தலர் 1:8 அந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பவுலும் கூட ஒரு லேடி அசுத்தாவினாலே பீடிக்கப்பட்டு பின்னாலேயே சுத்திட்டு வர்றாங்க. ஏதோ தேவ மனுஷன், ரட்சிப்பின் வழியை நமக்கு போதிக்கிறவர், அப்படி இப்படின்னு சொல்லி பவுல் உற்று பார்த்து சினம் கொண்டு அதை ஐடென்டிஃபை பண்ணிடுறார். ஆனால் அந்த தீர்க்கதரிசிகள், தீர்க்கதரிசிகளுக்கு ஆட்களுடைய அந்த அந்த அவங்க எந்த சிந்தையில் இருக்கிறார்கள் என்பதை அவங்க நன்றாயிருவாங்க. பேதுருவும் கூட அவர் போதகராக இருந்தார், அப்போஸ்தலராக இருந்தார். அவருமே அந்த பர்யேசு என்று அழைக்கப்படுகிற சீமோன் என்று அழைக்கப்படுகிற நயவஞ்சகமாய் பணத்தின் மூலமாய் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை, நானும் அந்த வரத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி பணத்தை கொண்டு வந்து அவன் கேட்கிறான். அவர் சொல்றார், தீர்க்க தரிசன அபிஷேகத்தை நீ பாவத்திலும் கசப்பான அகப்பட்டிருக்கிறாய், நீ தேவனிடத்தில் திரும்பு என்று சொல்லி அவனை கண்டிக்கிறதை நான் பார்க்கிறோம். பிற்பாடு அவன் மனம் வருந்தி அந்த 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 நீர் சொன்ன காரியம் எனக்கு நிகழாதபடி வேண்டிக் கொள்ளும் என்று அவன் சொல்ல. தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, அவனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், அவனுடைய எதிர்காலம் ரொம்ப பிரைட்டா இருக்கும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய வியாதியெல்லாம் சுகமாக்குவார், இப்படி சொல்றதுதான் தீர்க்க தரிசனம் என்று எண்ணிக்கொள்ளுகிறார்கள். அருமையானவர்களே, ஆமா, இதை ஒரு என்ன சொல்றது, இதை ஒரு கலையாகவே அல்லது இதை ஒரு ப்ரொஃபஷனலா எடுத்துக்கொண்டு தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு நிறைய பேர் அடைமொழியும் போட்டுக்கொள்ள விரும்புகிறார்கள். தீர்க்கதரிசி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுக விரும்புகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
அதாவது தீர்க்க தரிசனம் என்பது தேவன் அவரவர்களுக்கு கொடுக்கிற ஒரு கிருபை. நாம் இப்போ சில பேர்களை எல்லாம் சொன்னோம், எல்லாமே தீர்க்க தரிசனமான காரியங்களை நமக்கு அறிவிக்கிறாங்க. ஸ்தல சபை போதகருக்கு அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பெருமைக்காக அல்ல. ஸ்தல சபை போதகருக்கு கர்த்தர் இந்த 5 விதமான ஊழியங்களையும் அபரிதமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சரிங்களா? நிறைய நேரங்களிலே நாம சொல்லுவோம் இல்லையா, உள்ளூர் கோடாங்கிக்கு பேய் ஓடாது அப்படிங்கிறது போல நம்ம நம்ம லோக்கல் நம்ம பாஸ்ட் தானே அப்படின்னு நம்ம அதை ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கொள்ளுகிறோம். எனக்கு நன்றாய் அநேகருடைய காரியங்களிலே, ஆல்மோஸ்ட் எல்லாருடைய காரியங்களிலுமே கர்த்தர் அவர்களுடைய எதிர்காலங்களை குறித்து பல தீர்க்கமான திட்டவட்டமான காரியங்களை ஆண்டவர் தெரிவிக்கிறார். எல்லாருக்கும் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் உரைக்கிறதாவது அப்படின்னு சொல்லாவிட்டாலும் கூட, வாரந்தோறும் அல்லது ஜெப நேரங்களிலே ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் அடைந்தவர்களாய் இருக்க வேண்டும். பொய்யான தீர்க்கதரிசிகள் உண்டு. பொய்யான கடமைக்காக தங்களுடைய திட்டங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக பொய் தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், வேதத்திற்கு புறம்பான தீர்க்கதரிசிகள், அப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்களை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி அப்படின்னா, நல்ல தீர்க்கதரிசிகள் யார், கள்ள தீர்க்கதரிசிகள் யார், உண்மையான தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, இதெல்லாம் நாம் என்ன செய்வோம், வர்ற நாட்களில் கற்றுக்கொள்ளுவோம். என்ன பொறுத்த மட்டும் ஒரு ஸ்தல சபை ஊழியருடைய வார்த்தைகளுக்கு நாம கவனம் செலுத்தும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு தேவையான சகல சத்தியத்திலேயும் ஆண்டவர் வழி நடத்துவார். அப்படியா இல்லையா? ஆமா, நிச்சயமா. நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்னொரு நான் சொல்றேன், சபையிலே இப்போ எத்தனை குடும்பங்கள் இருக்கிறார்களோ அதிலே சில நபர்கள், சில குடும்பங்கள் இன்னும் ஸ்தல சபை போதகர், ஸ்தல சபை ஊழியர் அவரை செகண்டரி, அதாவது ஒரு என்னது உப்புக்கு சப்பானின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு அடிஷனலா அப்படி வச்சுட்டு மற்ற நிறைய ஊழியக்காரர்கள், நான் 10 1 11 அந்த மாதிரி, இதனால ஐயோ எனக்கு கொடுக்க வேண்டிய கணம், எனக்கு கொடுக்க வேண்டிய ஆதரவு, எனக்கு கொடுக்க வேண்டிய அப்படி அதெல்லாம் எனக்கு கொடுக்கவில்லை அப்படிங்கிற கோபதாபமோ அல்லது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? எனக்கு நல்லா தெரியும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு வரையும் அவர் என்னை நடத்துவார். காணிக்கையோ பிரதானமாய் அவர்களுடைய நன்மதிப்பையோ அவர்களுடைய புகழுதலை விரும்பியோ நான் இந்த ஊழியத்திற்கு வரவில்லை. வைத்த கழுவணும்யா, நமக்கு பொழப்பு நடக்கணும், பொழைப்புக்காக வரவில்லை. அழைப்பு, தேவன் என் மேல் வைத்த அழைப்பு. சரிங்களா? ஆகவே அதுல நான் உறுதியா இருக்கிறேன். ஆகவே எவருடைய விமர்சனங்கள், எவர்களுடைய கருத்து கணிப்புகள் அப்படி இல்லை. தேவன் என்னை நீதிமானான். அதனால எப்போதும் நான் அந்த ஒரு ரெக்ரெட்ல, ஐயோ நம்ம இவ்வளவு பிரயாசப்படுகிறோம், இவ்வளவு நன்மை செய்கிறோம், ஆனாலும் அதுல மக்கள் அந்த ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு விரக்தியோ அப்படி இல்லை. அப்போது சில நேரங்களில் அந்த ஆதங்கள் இருக்கு பாருங்க. இதுக்காக எவ்வளோ பிரயாசப்படுறோம், சொல்றோம், செய்கிறோம், முயற்சி எடுக்கிறோம். இன்னைக்கு 3 ஃபோன் பண்ணியிருக்கிறேன்.
நேற்று ஒரு வேலை முடிஞ்சது. இந்த பைப் லைன் வேலைகள் எத்தனை நாளாச்சு முடிஞ்சது. நான் பாருங்க, இது லைன் ஃபால்ட்டாக இருக்குது. மற்றபடி டியூப்லைட் ஃபீஸாக இருந்தால் மாற்றிடுவோம். எத்தனையோ இது மாற்றிட்டோம். ஸோ அந்த பாருங்க, அந்த ஒரு சின்ன வேலை அது இன்னும் பெண்டிங்காகவே இருக்கிறது. ஸோ இப்படி காரியங்கள் நடக்கிற போது காரியங்களை செய்யவே ப்ராஃபெட்ஸ் இல்லைங்களா? சரி, வேதம் சொல்லுகிற கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய். கர்த்தர் அதற்குரிய பலனை ஆண்டவர் தந்தருள்வார். ஓகே, தீர்க்கதரிசிகள் சரிங்களா? சரி, அடுத்து மூணாவது ஊழியம் என்ன? சுவிசேஷகர்கள், இவாஞ்சலிஸ்ட். நிறைய நம்ம சுவிசேஷ ஊழியம் பிரதர் ரூபன் மனோகர் இடையெல்லாம் பார்க்க, பிரதர் ஜான் ரவி, நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா ஊழியமே எல்லாரும் செய்யறவங்க. கர்த்தர் குறிப்பிட்ட அந்த இல்லை, அவங்க அதுல எக்ஸ்பர்டைஸா இருப்பாங்க சரிங்களா? எக்ஸ்பர்டைஸ், அதுல தேர்ந்தவர்கள் அப்படிங்கிற. பாட்டு எல்லாருமே பாடலாம் அப்படித்தானே? சுதாஸ்டர் பாடலாம், சங்கீதா பாடலாம், நான் பாடலாம், பாடலாம், எல்லாருமே பாடலாம். ஆனாலும் சிஸ்டர் பிரைஸ்லின் ஸ்டீஃபன் இருக்கிறாங்க. அவங்க யாரு? அவங்க பாடகர், சிங்கர். அவங்க அதுல ஸ்பெஷலிஸ்ட். அவங்கள மாதிரி நம்ம பாட முடியுமா? நாம அப்படி பாட முடியாது. ஆனா நாம என்ன செய்யலாம்? பாடலாம். சில ஸ்பெஷலிஸ்ட் அப்படி இருக்கிறாங்க. ஆராதனை நடத்துற நம்ம எல்லாருமே ஆராதனை நடத்த முடியும், ஆராதிக்கிறோம். ஆனால் ஆராதனை அதுக்குன்னு கிருபை பெற்ற மக்கள் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். குடும்பமா ஆண்டோடைய நாமத்தை மகிமை. போன வாரம் ஈவினிங் அருண் அவங்களும் சோஃபி நல்ல அருமையா ஆராதனைகளை நடத்தினாங்க. சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி வர்ற நாட்கள்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே குடும்பமா நம்ம டேனியல், ஆனந்தி, விஜய் தாமஸ், ஸ்டெல்லா, ஜெயக்குமார், பியூலா, அதாவது ஆரம்பம் நாங்க 2 பேரும் குடும்பமா. ஸோ அந்த ஆரம்பம் அது இன்னும் அப்படியே கண்டினியூ ஆகுறது குடும்பமா. சங்கரி அம்மா, செல்வராஜ் ஐயா, பீட்டர் பிரதர், சுதா, சந்திரமூர்த்தி பிரதர், ரேச்சல் சார், சுரேஷ் பொன்னையா சார், சாரா சிஸ்டர், மார்த்தால் ஆண்டி, தாமஸ் அங்கிள், கணவன் மனைவியாய் கர்த்தருடைய சமூகத்திலே வருவதும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வதும் அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஸோ இந்த சுவிசேஷ ஊழியம், நற்செய்தி பரப்புதல், இத நம்ம எல்லாருமே செய்யறோம் இல்லையா? நம்ம எல்லாருமே செய்யறோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கிறோம். நற்செய்தியாளன், இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷகன். சுவிசேஷருடைய பாதங்கள் மலைகளில் எவ்வளவு அழகா இருக்கு அவனுடைய வார்த்தை. நம்ம எல்லாரும் சொல்றோம். மருத்துவமனைகள், நோயாளிகள், பலவீனம் உள்ளவர்கள், கண் பார்வையற்றவர்கள், எல்லா இடம் சுவிசேஷத்தை அறிவிக்க ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு அபிஷேகம் பண்ணினார். அவர் சுவிசேஷம் அறிவித்தார். வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல, அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம் எப்படி இருந்தது? அப்போஸ்தலர் 10:38. பாருங்க, அவருடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணுகிறார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும், டூயிங் குட், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார். சுவிசேஷம்
3 விதங்கள்: டீச்சிங், ப்ரீச்சிங், ஹீலிங். நம்முடைய ஊழியத்தில் இவைகள் அடங்கி இருக்க வேணும். அதான் சுவிசேஷ ஊழியம். இல்லைங்களா? சுவிசேஷ ஊழியம் டீச்சிங். என்ன டீச் பண்ணணும், என்ன போதிக்கணும்? இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம், நாம் எல்லாரும் பாவிகள். பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் அவர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். இல்லைங்களா? நித்திய மரணத்திலிருந்து நம்மை விடுவிப்பார். இத நம்ம டீச் பண்ணணும், போதிக்கணும், கற்றுக் கொடுக்கணும். ABCD: accept, believe, confess and determine to follow Jesus. ABCD. இதாங்க சுவிசேஷம். இல்லைங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள், அவர் ஒருவரே தெய்வம். 2வது பிலீவ், அவரே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இந்த உலகத்தில் வந்தார், வேற வழி இல்லை, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். 3வது கன்ஃபஸ், என்னுடைய பாவங்களை அறிக்கை செய், இயேசுவே நான் ஒரு பாவி, என்னை ஏற்றுக்கொள்ளும். கடைசியா 4வது டிட்டர்மைன், டிசைட் டு ஃபாலோ ஜீசஸ். இந்த 4 மெத்தேடும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவாஞ்சலிஸ்ட் ரெய்னார்ட் பொங்கே, இன்னும் டாக்டர் பில்லி கிரஹாம், இவங்களெல்லாம் இந்த வாக்கியத்தை தான் அவங்க சொல்றது. ஜெபம், ஊழியம், இதெல்லாம். ராபர்ட் வெல்ஸ் நம்முடைய இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செஞ்சு இப்போ ஆப்பிரிக்க தேசம், பல நாடுகள், இவருடைய மெயின் செய்தியுமே இதுதான். ராபர்ட் வெல்ஸ் நைஜீரியா போயிருந்தேன் இல்லையா, அப்போ எல்லாம் அவருடைய பிரசங்கத்தினுடைய சாராம்சம் இந்த 4 தான். ABCD ஆஃப் சால்வேஷன். சரிங்களா? அந்த 4 வார்த்தைகள் தான். அக்செப்ட், பிலீவ், கன்ஃபஸ் அண்ட் டிசைட். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. இந்த வார்த்தை இதுதான் சுவிசேஷ ஊழியம். இதை எல்லாரும் செய்கிறார்கள். ஆமா, அப்போஸ்தலர்கள் செய்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் செய்கிறார்கள், சுவிசேஷகர் செய்கிறார்கள். சரிங்களா? ஓகே. அடுத்து 4வது என்ன ஊழியம்? மெய்ப்பர்கள், ஷெப்பர்ட்ஸ். போதகர்கள், பாஸ்டர்ஸ். மெய்ப்பர்கள் சபையை மேய்க்கிறவர்கள். நீங்க என்ன ஆடுகளா? இப்ப நாங்கெல்லாம் என்ன ஆடுகளா? மிருகங்க அப்படி இல்லை, மந்தை, ஃப்ளாக். பயப்படாதே சிறு மந்தையே. ஆண்டவரே நம்மளை அப்படித்தான் ரெஃபர் பண்றார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே. ஷெப்பர்ட், he is our shepherd. அவரே நம்முடைய மேய்ப்பர், அவர்தான் நம்மளை நடத்துகிறவர். நான் இந்த சபைக்கு மேய்ப்பனாக ஆண்டவர் என்ன ஏற்படுத்தி இருக்கிறார். அருமையானவர்களே, மேய்ப்பனுடைய ஊழியம், மேய்ப்பர்களுடைய ஊழியம், மந்தையை மேய்க்கணும், கவனமா நடத்தணும். சேதம் வரும்போது, ஒரு ஆடு பலவீனமாயோ அல்லது அடிபட்டோ அப்படியெல்லாம் கிடக்கிற போது, ஒரு ஆடு காணாமல் போகும்போது, லூக்கா 15 நான் வாசிக்கிறோம். காணாமல் போன ஆட்டை, 100 ஆடு இருக்கு, ஒரு ஆடு காணா, 99 ஆடுகள் இருக்குதே அப்படின்னு அவர் சந்தோஷப்படல. மாறாக காணாமல் போன அந்த ஒற்றை ஆட்டை தேடி அவர் அங்கெங்கெல்லாம் அலைஞ்சி கடைசியில் அந்த ஆட்டை தோள் மேல போட்டுக்கொண்டு சந்தோஷத்தோட திரும்பி அங்க ரிஜாய்ஸ், செலிப்ரேஷன். ஒரு ஊழியர், ஸ்தல சபை போதகர் அப்படிங்கிற நிலையிலே நான் அதுல கவனமா இருக்கிறேன். ஆராதனைகளுக்கு வர தடைபடுகிறவர்கள், பல நாட்களாய் வராதவர்கள், இவங்க எல்லாரோடும் நல்ல தொடர்புல இருக்கிறேன். அவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அவர்களை சந்திக்கிறேன். நேரங்களில் குடும்பமா பல சந்தர்ப்பம், சிலர் வியாதிப்பட்டிருப்பார்கள், மரணங்களை சந்தித்திருக்கிறார்கள். அவருடைய வீடுகளுக்கு போய் அதை விசாரிக்கிறேன்,
காரியங்களை செய்கிறேன். ஸோ ஆகவே அந்த காணாமல் போன ஆடு, இப்போ இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. என்னுடைய எண்ணம் எல்லாம் ஒரு பக்கம், நீங்கள் வந்ததை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், ஜெய்சன், ஜெசிகா, ஜாபேஸ் எல்லாம் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகள் அப்படியெல்லாம் ஆர்வமாக இப்படி வந்திருக்கிற. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் இந்த எம்டிஆர் கிடக்கு பாருங்க சேர்கள். எத்தனையோ பேர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லாமல் இல்லை. அநேகருக்கு அசட்டையும் அஜாக்கிரதையும், எங்க கம்யூனியன் வீடுகளில் கொண்டு போய் கொடுக்குற மரண தருவாய், வியாதி அப்படி இருக்கிறவங்க. ஆனால் அசட்டையா இருக்கிற மக்களுக்கு அப்படி டோர் டெலிவரி எல்லாம் கம்யூனியன் கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருந்தும் தருணம் இருந்தும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள, அதில் பங்கு பெற அவர்கள் ஆயத்தமே இல்லாத போது நான் இல்லை. தூதர்கள் வந்து கம்யூனியன் கொடுத்தாலும் அவங்க பரலோகம் போக முடியாது. அதற்கான அந்த ஒரு ஆயத்தம், அந்த ஒரு ஈகர்னஸ், அது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சபையில நாம் அந்த மேய்ப்பனுடைய ஊழியம், ஷெப்பர்ட்ஸ், போதகர்கள். போதகர்னா சபையின் பாஸ்டர்ஸ் சொல்றோம் இல்லையா, போதகர். அடுத்து 5வது ஊழியம் என்னன்னு சொன்னா போதகர்கள், டீச்சர்ஸ், ஆசிரியர்கள். போதகர்ங்கிற வார்த்தையை விட ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் என்றால் யார்? எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், எல்லாருமே ஊழியர்கள் தான். ஆனா கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க. இப்போ பைபிள் காலேஜ் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, சரிங்களா? அவங்களையும் நம்ம பாஸ்டர்ஸ், போதகர் அப்படிதான் கூப்பிடுறோம். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு பிரத்யேகமாய் என்ன ஊழியம் கொடுத்திருக்கா? கற்றுக் கொடுக்கிற ஊழியம், கற்றுக் கொடுக்கிற ஊழியம், டீச்சிங். அதுல நல்ல திறமையாய், நல்ல நேர்த்தியாய், டைம் போறதே தெரியாம நல்ல உற்சாகமாய் அப்படி செய்யற நிறைய பேர் நமக்கு தெரியும் இல்லையா? பாஸ் ஸ்டீவன் ராஜா, பாஸ் சாம்சன், நம்ம பைபிள் காலேஜ் டீச்சர் எல்லாருமே எக்ஸ்பர்ட், நல்லா அருமையா டீச் பண்ணுவாங்க. இப்ப நாமும் என்ன செய்யறோம்? இந்த கற்றுக் கொடுக்கிறேன் ஊழியம் என்றால் என்ன? இது ஒண்ணு மட்டும் இல்ல, இது எத்தனையோ காரியங்கள். சிறுவர் ஊழியம் செய்வது எப்படி, வாலிபர் ஊழியம் செய்வது எப்படி, இப்படி எல்லாம் நாம அப்படி பிளான் பண்றோம். ஸோ இந்த எல்லா ஊழியமுமே பிரத்யேகமாய் சிலரை ஆண்டவர் அதுக்குன்னு அபிஷேகம் பண்ணி, நான் ஏற்கனவே சொன்னேன், பாட்டு எல்லாரும் பாடலாம், ஆராதனை எல்லாரும் நடத்தலாம். ஆனாலும் சில அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள், இசை எல்லாருக்கும் வந்துடாது இல்லைங்களா? சிலர் அதற்காக அபிஷேகம் பண்ணி, அதனால கர்த்தர் எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. there is none without none. ஒன்றும் இல்லாதவர்கள் ஒருவருமே இல்லை. எல்லாருக்கும் ஏதாவது, சிலருக்கு ஒண்ணுக்கு மேற்பட்ட திறமைகளை, தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிளம்பிங், எலக்ட்ரிக்கல், வுட் ஒர்க், இப்படி காரியங்களை நல்ல நேர்த்தியா திறம்பட செய்கிற, சிலருக்கு சரி செய்கிற மெக்கானிக் அப்படி இருப்பான், துரிதமா அத காரியங்களை சரி பண்ணிடுவாங்க. இப்படியெல்லாம் ஜேசிபியை சரி பண்றதெல்லாம் உங்களுக்கு எனக்கும் சாத்தியம் இல்லை. ஆனா பிரதர் ஸ்டீஃபன் உடனடியாக அந்த வேலையை முடிச்சிருவார். அவ்வளோ பெரிய என்ஜின் மெஷின், இந்த வாகனத்தை ஜேசிபி பார்த்துருக்கீங்களா, பில்டோசர் அப்படியெல்லாம் சொல்றது, அதெல்லாம் அந்த பழுது நீக்குகிற கிருபையை நீங்களும் நானும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் கிருபைகளை கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொரு ஊழியத்திலேயும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். சரி, இப்ப நீங்க சொன்னீங்க எல்லாம் புதிய ஏற்பாட்டுல இந்த ஊழியங்கள்லாம் இருக்கிறது உண்மைதான், நாம் தான் அதையெல்லாம் செய்கிறோம். பழைய ஏற்பாட்டுல என்ன இதுக்கு பேசிஸ்? பழைய ஏற்பாட்டுல இந்த ஊழியங்கள்லாம் உண்டா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. உண்டு. உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை மட்டும் நான் மேலோட்டமாக சொல்லி, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல நாகமானை பற்றி நாம் பார்க்கிறோம். நாகமான், த ஸ்டோரி ஆஃப் நாமா. இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நாகமான் என்னவாக இருந்தான்? குஷ்டரோகமாக இருந்தான். அது ஒரு குஷ்டரோகம், லெப்ரசி என்று சொல்லப்படவில்லை, மாறாக ஸ்கின் டிசீஸ்,
நமக்கு வந்து குஷ்டரோகம்னா நல்லா டக்குன்னு புரியும், அதுக்காக அப்படி சொல்லுங்கள். ஓகே, குஷ்டரோகமோ அது தோல் நோயோ அது ரொம்ப ஒரு அவலட்சணம், அப்படி ஒரு வியாதியில அவன் இருந்தான். அந்த சம்பவத்தை நம்ம சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தான் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். இந்த சம்பவத்திலே நாம் இதே 5 நபர்களை சந்திக்கிறோம். சரிங்களா? ஓகே. இந்த குஷ்டரோகியான நாகமான் சாதாரண மனுஷன் அல்ல. இவன் யாரு? சீரிய படைத்தலைவன். படைத்தலைவருக்கு என்ன பேரு? கேப்டன் அல்லது கமாண்டர். கமாண்டர் இன் சீஃப், அப்படிதானே பிரதர்? கமாண்டர். அப்போ ஹையஸ்ட் ரேங்க் அதானே? ஜெனரல். ஜெனரல் அந்த வார்த்தை. மேஜர்லாம் அதுக்கு கீழே. மேஜர், கமாண்டர், ஓசி, கமாண்டிங் ஆபீசர், கேப்டன், நூற்றுக்கு அதிபதி, அப்படியெல்லாம் வந்துடுவாங்க. கடைசியில தான் சோல்ஜர். இவர் வந்து என்ன சொன்னீங்க? ஜெனரல். ஜெனரல் பர்வேஸ் முஷரப் பாகிஸ்தான் அதிபராக இருந்தாரு. அவர் தான் இராணுவத்துக்கும் தலைமை. இப்ப நம்ம இதுல 3 பிரிவு இருக்கு. ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ். 3க்கும் ஏர் மார்ஷல், அவர் தான் விமானப்படைக்கு தளபதி. அப்புறம் நேவி, நேவிக்கு நேவி அட்மிரல். அட்மிரல் அட்மிரல்னா கப்பற்படைக்கு அவர் தான் தலைமை. அடுத்து ராணுவம், தரைப்படைன்னு சொல்றோம் இல்லையா, ராணுவம். சந்திரமூர்த்தி அவங்களாம் அந்த ஃபீல்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு கமாண்டரா ஜெனரல். சரிங்களா? இது எல்லா இந்த முப்படைகளுக்கும் தளபதியா ஒருத்தர் இருப்பாரு. அவங்க எல்லாருக்கும் தளபதி தான் பிரதமர் இல்லையா? பிரதமர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், ஜனாதிபதி. அவங்கெல்லாம் அவங்களுடைய உத்தரவின் பேர்ல தான் இந்த ஜெனரல் வந்து கட்டளையிடுவார். அவங்களுக்கு கீழே இருக்கிறோம். அந்த ஒரு பொசிஷன்ல இருந்தவர் தான் யாரு? நாகமான். நாகமான் குஷ்டரோகியா இருந்தான் உடனே அவனை ரொம்ப சீப்பா நம்ம எடை போட்டு விடக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு தலைவர். ஆனா அவனுக்கு ஒரு வியாதி. He represents all the people. மக்கள். சரிங்களா? சரி. 5 ஊழியங்கள். அந்த சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாகமான் கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்கள்லாம் செய்தார். மகா பராக்கிரமசாலி. சரிங்களா? ஆனால் குஷ்டரோகியாய் இருந்தான். சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம், அவனுடைய வீட்டில் அங்கே கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமை பெண், சிறு பிள்ளை. அது சொல்றாங்க பிலோ 12 இயர்ஸ்ல இருந்து 17 இயர்ஸ் வரைக்கும் இருந்திருக்கலாம். சீரியாவினுடைய தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். இஸ்ரேல் தேசத்துல போய் நாகமான் ஜெயம் கொண்டு அங்குள்ள மக்களை, நல்ல பலசாலிகளா இருக்கிறவங்க அப்படியெல்லாம் அவங்கள தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வருகிற போது ஒரு சிறு பிள்ளை அவளை கொண்டு வந்து, எனக்கு குழந்தைகள் இல்லை, ஆகவே அவன் என்ன செய்யறான், வீட்டு வேலைக்காகவும் தன்னுடைய மனைவிக்கு பணிவிடை செய்யும்படியாக அந்த சிறு பிள்ளையை வைக்கிறான். அந்த சிறு பிள்ளை தான் எதற்கு அடையாளமாக இருக்கிறார் சொல்லுங்க பாப்போம். இதுல என்ன ஊழியம் செஞ்சா அந்த சிறு பிள்ளை? சுவிசேஷ ஊழியம், காஸ்பல். நான் சொன்னேன் எல்லா ஊழியமே எல்லாரும் பார்க்கறாங்க. அவள் வந்து ஒரு அப்போஸ்தலர், அவள் வந்து ஒரு தீர்க்கதரிசி, அவள் வந்து ஒரு பாஸ்டர், வந்து போத டீச் பண்றான். பிரதானமாய் சுவிசேஷம் சொல்றான். என்ன சுவிசேஷம்? ஐயா அம்மாட்ட சொல்றாங்க, அம்மாட்ட, எஜமானி அம்மாட்ட, அம்மா உங்க நம்ம எஜமான் ஐயா இப்படி வியாதிப்பட்டு இருக்கிறாரு, எருசலேம்ல இஸ்ரவேலில
தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, அவங்க ஜெபம் பண்ணா சரியாயிரும். பாருங்க, கிடைத்த தான் ஒரு அடிமை இல்லையா, அவளுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் தன்னுடைய நிலையை அறிந்தும் சுவிசேஷம் எப்பயாவது சொல்லிடணும். நம்ம எவ்வளவு நாள் உயிரோடு இருக்க போறோமோ தெரியாது. அம்மா அப்பாவை இந்த படுபாவி மனுஷன் அம்மா அப்பாவை கொலை பண்ண, ஒருவேளை கொண்டிருக்கலாம், தேசத்தை கொள்ளையடிச்சிருக்கலாம். அதெல்லாம் அவங்க அந்த பிள்ளை பெருசா எடுத்துக்காம பாருங்க, அந்த சிறு பிள்ளை சுவிசேஷம் சொல்லி எஜமானியா, இப்போ எஜமானி அம்மா ஒரு அடிமையா ஒரு பிள்ளை வர்றா. ஜெசிகாவுக்கு எத்தனை வயசு? 8. சரி, ஜெசிகா விட கொஞ்சம் பெரிய பிள்ளை, 10-12 வயசு இருக்குன்னு வைங்களேன். அவ சொல்றத ஒரு 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 கமாண்டர் இன் சீஃப், அப்படி ஒரு அதிகாரியினுடைய மனைவி கேட்கிறாங்கன்னா, அந்த பிள்ளையினுடைய லைஃப் வாழ்க்கை ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கையாக இருந்திருக்கும். ஏதாவது கிடைக்கிறத ஆட்டையை போட்டுக்கிட்டு பாத்திர விளக்கு வீடு கூட்டுன்னு சொல்ற போது அதுக்கு டிமிக்கி கொடுத்துக்கிட்டு சோம்பேறித்தனமா, எங்க அம்மா அப்பாவை கொன்னுட்டு என்னைய தூக்கிட்டு வந்துட்டீங்கல்ல, நான் உங்களுக்கு செய்யணுமா அப்படிலாம் ஏத்து பேசாம அப்படி எல்லாம் இருக்கிற போதுதான் சுவிசேஷகனுக்குரிய அந்த வேலையை செய்யும் போது கர்த்தர் ஆசீர்வதித்து, வழிகள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவைகளாக இருந்தால் சத்துருவோ சமாதானமாகும்படி செய்வார். நீங்க சொல்றத ஒருத்தவங்க கேட்கணும்னா முதலாவது உங்க லைஃப், உங்க பிரீச்சிங்கை விட உங்க லைஃப் முக்கியங்க. அதை பார்த்து தான் நீங்க சொல்றத கேட்பாங்க. சரிங்களா? ஆகவே இந்த சிறு பிள்ளையினுடைய வாழ்க்கை இவங்களுக்கு ரொம்ப அப்பீலிங்கா இருந்தது. ஜெர்மனி இருந்திருக்கலாம், அவ ரொம்ப மரியாதையா இருந்திருக்கலாம். இவளெல்லாம் சுவிசேஷம் சொல்லும் போது நீங்களும் நானும் மற்றவர்கள் மேல நம்ம வச்சிருக்கிற கரிசனை அப்படியெல்லாம் நம்ம காட்டும். சுவிசேஷ வேலை செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சாங்க. இப்ப அந்த அம்மா சொல்றாங்க நாகமான்ட்ட, ஐயா இந்த மாதிரி பிள்ளை சொல்றா, அவரையும் பாராட்டணும், நாகமானையும். அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நாகமான் கேட்கிறாரு, அதை ஃபாலோ பண்றாரு. சின்ன பிள்ளை சொல்றானே, அதை அசட்டை பண்ணல, உடனடியா கேட்டு அவங்க என்ன செய்யறாங்க, போறாங்க. அப்படி போறபோது எலிசா இஸ்ரேல் தேசத்துக்கு போறாங்க. கடிதம் வாங்கிட்டு, சீரியா நாட்டில இருந்து ஒரு கடிதம், ராஜாட்ட இருந்து தளபதி வர்றாரு. இந்த மாதிரி அவருக்கு குஷ்டரோகம் இருக்கு, உங்க தெய்வங்களை வச்சு, உங்க தீர்க்கதரிசிகளை வச்சு அவரை சுகமாக்கி அனுப்புங்கன்னு சொல்லி. இப்போ நாகமான் எங்க கொண்டு போறாரு? இஸ்ரேலின் ராஜாட்ட கொண்டு போறாரு. ராஜா அதை வாங்கி பார்த்துட்டு, ஐயோ என்னடா இது, ஏற்கனவே இவன் நம்மளோட சண்டை போட்டு ஆட்களை எல்லாம் பிடிச்சிட்டு போறவன், இப்போ ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி நம்மளோட சண்டை இழுக்கிறதுக்காகவே இப்படி ஒரு கேஸை கொண்டு வந்திருக்கிறானேன்னு சொல்லிட்டு அவர் துணியை பிச்சுக்கிறார், குழப்பத்தில் இருக்கிறார். இதை எலிசா கேள்விப்படுகிறார். எலிசா கேள்விப்பட்டு சொல்றாரு, அந்த ஆளை என்கிட்ட அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன், கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், இப்படி வியாதியிலிருந்து சுகத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, எலிசா ஆள் அனுப்புறார். ஆள் அனுப்பின உடனே ராஜா, நல்ல வேலைடா, நமக்கு பிரச்சனை முடிஞ்சது, அவர் எப்படின்னு சமாளிச்சிருவார்னு சொல்லிட்டு இப்போ நாகமான எலிசா கிட்ட அனுப்புறாரு. எலிசா அங்கே ஊழியம் செய்கிறார். எலிசாவினுடைய ஊழியம் என்ன ஊழியம்? தீர்க்க தரிசன ஊழியம். எலிசா ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி ரொம்ப தீர்க்கமாய், அதுவும் அந்த காலத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அவர் என்ன சொல்லுகிறார், நாகமான் வாசல்ல நிக்கிறாரு, ஒரு வீட்டுல இருந்து ஆள் வெளியவே வரல, சொல்றாரு, யோர்தானில போய் 7 தரம் ஸ்நானம் பண்ண, அப்பொழுது உன் வியாதி குணமாகும். இதை கேட்ட உடனே நாகமானுக்கு கடுங்கோவம் வந்தது. நான் யார் தெரியுமா? என்னுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா?
எனக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் எங்க எல்லாம் சொல்லி என்ன செய்யறான்? நான் குளிக்கிறதுக்கு என்ன யோர்தான் தான் கிடைச்சதா? ஆப்னாவும் பர்பாரும் சீரிய தேசத்தில் இல்லையா? பாருங்க, அவன் ஈகோவுக்கு இடம் கொடுக்கிறான். ஈகோவுக்கு இடம் கொடுக்கிறான். அநேகருக்கு இன்றைக்கு அந்த ஈகோ, ஸ்டேட்டஸ், அந்தஸ்து, அதனாலதான் இன்னைக்கு பெரிய ஆட்கள் மனதளவில் இன்னும் குணமடையாமல் இருக்கிறாங்க, வியாதியின் அகோரத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா இன்னும் அந்த ஸ்டேட்டஸ், பெருமை, தீர்க்கதரிசனுடைய வார்த்தைக்கு முதல்ல மனம் கொடுக்க மனம் இல்லை. என்ன செய்யறாங்க? கடினப்படுகிறது, உள்ளம் கடினப்படுகிறது. உடனடியாக அவன் கடும் கோபத்தோட திரும்புகிறான் 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 திரும்புகிறான். திரும்புற போது அடுத்து ஒரு ஊழியக்காரரை பார்க்கிறோம். அடுத்து வருகிற ஊழியக்காரர் யாரு? வேலைக்காரன். கடுங்கோபமாய் திரும்பும் போது வேலைக்காரன் சொல்றான், என்ன சொல்றான்? அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, நாகமான பார்த்து சொல்றான், அவனுடைய சோல்ஜர்ஸ்ல ஒருத்தன், தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி உமக்கு ஒரு பெரிய காரியத்தை சொல்லி இருந்தா செய்திருப்பீர்ல, ஒரு 10 லட்சம் ரூபா கொடு, இவ்வளவு பொண்ணு கொடு, அப்படி ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்க கண்டிப்பா. ஆனா அவர் என்ன சொன்னாரு? யோர்தான்ல போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணி தானே, அதை செய்யறதுல உங்களுக்கு என்ன சிரமங்கய்யா அப்படின்னு கேட்ட உடனே அவன் உணர்த்தப்பட்டான். பாருங்க, அவனுக்கு இருந்த ஈகோ எல்லாம் போயிருச்சு. இந்த வேலைக்காரன் செய்த ஊழியம் என்ன? மேய்ப்பனுடைய ஊழியம், பாஸ்டரல் மினிஸ்ட்ரி, கவுன்சிலிங், ஆலோசனை சொல்லுகிற ஊழியம், ஆடுகளை மெதுவாய் நடத்துகிற. பாருங்க, அதாங்க அந்த ஒரு மேய்ப்பனுக்கு தான் தெரியும். இந்த ஊழியக்காரனுக்கு தெரிந்திருக்கிறது, நம்ம ஐயா கடும் கோபத்தில் இருக்கிறாரு, இந்த நேரத்தில் என்ன சொன்னாலும் அவருக்கு ஏறாது. இந்த குறிப்பா இந்த தலைவர்கள், லீடர்ஸ், பெரியவங்கெல்லாம் கடும் கோபம். பாத்தீங்களா, அந்த டிவியில நிறைய இந்த நடிகர்களோ இந்த விளையாட்டு வீரர்களோ செல்ஃபி எடுக்கணும்னு ஆர்வமா போவாங்க, தட்டி விடுவாங்க. பாத்தீங்களா, தட்டி விடுவாங்க. சில பேர் இருக்கிறாங்க கட்டுங்கோ. இந்த அறிவுகட்ட ஜென்மங்களும் 42, 43 செத்து போச்சு பாருங்க. அறிவுகட்ட ஜென்மம் என்னத்தை சொல்ற? அதில் ஒரு அம்மா சொல்லியிருக்கு, என் மகன் இறந்தது கூட எனக்கு பெருசா தெரியல, எனக்கு அவர் விசை பார்த்தது, விசை எனக்கு ஹெல்ப் பண்ணது. அப்படி இருக்கிற காலகட்டங்களில் இந்த ஊழியக்காரன் இந்த அவனுடைய மனநிலை அறிந்து அவன் பேசுகிற, பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகள் பாருங்க. உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவில்லைன்னா சத்துருவோ சமாதானம் பண்ணி மேய்ப்பனுடைய ஊழியத்தை அவன் நிறைவேற்றுகிறான். உடனடியா சரின்னு சொல்லிட்டு இப்ப நாகமன் என்ன பண்றாரு? திரும்புகிறார். வேண்டான்னு கோபத்தோட போயிட்டு திரும்பி வர்றது என்பது நிறைய பேர் நம்ம செய்ய மாட்டோம். நம்ம எப்படி, நம்ம தான் அந்த ஈகோவுக்கு இடம் கொடுக்கிறோம்ல. அவர் சொல்லி நான் கேட்கிறதா அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ, அந்த ஈகோவெல்லாம் விட்டுட்டு அப்பவே ஆயத்தம், அப்பவே நான் நினைக்கிற சுகம் அவனுக்குள்ளே ஆரம்பமாயிட்டு. என்னைக்கு இந்த ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு செவி கொடாததுனால இன்றைக்கு எத்தனையோ இடுக்கண்களிலும் பாடுகளிலும் வேதனைகளிலும் இருக்கிறான். ஊழியக்காரருடைய அந்த வார்த்தைகளுக்கு
செவி கூடாது. பிரத்யட்சமாய் தீர்க்க தரிசன வார்த்தைகள் நேருக்கு நேராய் வருகிறது. தீர்க்க தரிசி சொல்லுகிறார், இங்க இருந்து அங்க முன்னால ஒரு வாலிபன் இருக்கிறான். வாலிபனே, நீ ஒரு குத்து விளக்கை தேடிக்கொண்டிருக்கிறாய், கவனமாயிரு, அது உன்னை குத்துகிற விளக்காய் மாறிவிடும். கேட்கல. சில நாட்களிலே அதே சம்பவம் நேரிட்டது. தற்கொலை செய்து அவன் மாண்டு போனான். பிரச்சனை என்ன? அவன் குத்து விளக்கா நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த பெண்ணினாலே அவன் வாழ்க்கை சீரழிந்தது. அருமையானவர்கள், என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஊழியக்காரருடைய வார்த்தைகளுக்கு உடனடியான கீழ்ப்படிதல் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தா 7 தடவை முழுகணும், ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை, 5 தடவை, 6 தடவை. உள்ளத்துல என்ன வந்துருக்கா? கோமா போனோம், வேலைக்காரன் சொல்றதை கேட்டுட்டு வந்தோம், இத்தனை முறை எழும்புகிறோம். ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை. 7 முறை இல்லை சொன்னான். 7வது முறை எழும்புற போது ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கிள், அவுட்ஸ்டாண்டிங் சொன்னீங்களா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். ஒரு சிறு குழந்தையினுடைய சரீரத்தை போல அவன் சரீரம் மாறிய குணமடைகிறான். சந்தோஷத்தோட காணிக்கைகளை, நன்றி, ஆட்டிடியூட் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங், தேவ சமூகத்தில் நன்றி தெரிவித்தோடு வருகிறான். அப்பவும் சரி, எலியா என்ன செய்யறாரு? என்னுடைய காணிக்கைகளுக்கோ அதுக்கோ மயங்கி, ஓகே சரி, நான் சொன்ன வார்த்தைப்படி உனக்கு சோமாயிருச்சுல, எடுத்து வையே, தேவைகள் நிறைய இருக்கு. அப்படி இல்லப்பா, வேண்டாம், கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தோடு நீ போ, கர்த்தரை மாத்திரம் எப்போதும் நினைத்து கொண்டு அப்படி சொல்லிட்டு அவனை வழி அனுப்பி விடுகிறான். போதக ஊழியம், டீச்சிங், எப்போதும் நன்றியுடையவனாயிரு. அந்த ஒரு ஆட்டிடியூடு உனக்குள்ள இருக்கிற போது அங்க போதக ஊழியம், ஏற்கனவே தீர்க்க தரிசன ஊழியம் அவர் செய்தார், சுவிசேஷம் சொன்னாங்க, மெய்ப்பனுடைய ஊழியத்தை வேலைக்காரன் செஞ்சான். போதகருடைய ஊழியம், பாஸ்டரல் மினிஸ்ட்ரி, மெய்ப்பனுடைய ஊழியம் எலியா அங்கே நிறைவேற்றுகிறார். இப்படி எல்லாம் போகும்போது அங்கே ஒரு நெகட்டிவான ஊழியக்காரன் ஒருத்தர் இருக்கான். யாரு? கேயாசி வேலைக்காரன். யாரு? எலியாவுக்கு வேலைக்காரன். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் கேஎஸ்சி. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தவன், பணத்தாசை பிடிச்சவன், என்ன செய்யறான்? பின்னாலே ஓடுகிறான். யார் பின்னால? நாம பின்னாலே ஓடி பொய் சொல்லி வாங்கிட்டு வர்றான். 2 பரிவாரங்களோட வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு வந்து நிக்கிறா. தீர்க்கதரிசி முன்னால நிக்கிறான். கேட்கிறார், எங்கே இருந்து வருகிறாய்? பொய் சொல்றான். நான் எங்கேயும் போல, இங்கதான் நிக்கிறேன். பாருங்க, பணத்தாசை, பொய் சொல்லுகிறான். யார்கிட்ட பொய் சொல்றான்? தேவ மனுஷனிடத்தில் பொய் சொல்லுகிறான். ஊழியர்கிட்ட சொல்லுவாங்க உலக பிரகாரமா, டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு. ஆனா அங்கதான் நிறைய பொய் சொல்லுவாங்க. அதுல இன்னொன்னையும் சேர்த்துக்கங்க, ஊழியக்கார இடத்துல பொய் சொல்லாதிருங்கள். கடவுளிடத்திலே பொய் சொல்லுகிறதற்கு சமம். உடனே ஊழியக்காரனை உயர்த்துறேன் அப்படி நினைக்காதீங்க. பேதுரு இந்த வார்த்தைகளை சொன்னான். அனனியா சப்பிராடத்துல பணத்தை, சொத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? ஆமா. தாங்கள் மனசறிய ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்து, அப்போ பேதுரு சொன்னது என்ன? நீங்கள் ஊழியக்காரனாகிய என்னிடத்தில் பொய் சொல்லவில்லை, மாறாக பரிசுத்த ஆவியானவரிடத்தில். அப்போஸ்தலர் நடபடிகள் வாசித்து பாருங்க, அதுல இருக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம். பரிசுத்த ஆவியானவரிடத்திலே பொய் சொன்னீர்கள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியானவரை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன?
பொய் சொல்லுவாங்க. இவன் பொய் சொன்னான். பொய் சொல்லி நான் எங்கேயும் போல. உடனடியாக ஊழியக்காரர்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஐயா நீங்க வாங்க மாட்டேன்ட்டீங்க, ஆனா நான் போய் என்ன பண்ணேன், எனக்கு தேவை இருந்தது என் பிள்ளைகளுக்காக 2. அப்படி போய் சொல்லி இருக்கிறவன் என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு தேவை இருக்குயா, எங்க ஐயா வேண்டான்ட்டாரு, அவரை விட்டுருங்க, எனக்கு தேவை இருக்குது, நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம். அதுல எந்த தப்புமே இல்லை. தன்னுடைய ஊழியத்தையும் தொடர்ந்து இருக்கலாம். ஆனால் இவன் ஊழியக்காரரை பத்தி பொய் சொல்லி, ஊழியக்காரரை பத்தி குறை சொல்லி, ஊழியக்காரர் மகங்க இப்பதான் வந்திருக்கிறாங்க, அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க, அப்படி எல்லாம் சொல்லி இல்லாதது பொல்லாதது சொல்லி வாங்கிட்டு வந்து எஜமான இடத்திலே, எலியாவின் இடத்திலே பொய் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்றார் அவனை நோக்கி, இதோ நீ பொய் சொன்னபடினால, அற்ப ஆதாயத்துக்காக நீ அவன் பிறகே ஓடினபடினால அவனுக்கு இருந்த குஷ்டம் உனக்கு இப்ப வரும்னு சொல்லி அவன் குஷ்டரோகியாய் அந்த இடத்தை விட்டு போனான். ஏன் கேஎஸ்சியை பற்றி நாம சொல்லுகிறோம் என்றால், ஏங்க இந்த எலியாவின் ஊழியத்திற்கு பிற்பாடு யார் வந்திருக்க வேண்டும்? கேஎஸ் இவர் தான் வந்திருக்கணும். அதுதான் அந்த 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 வரிசை. ஆனால் அந்த இடத்தை விட்டு போனபடினாலே யாருக்கு வந்தது? எலிசாவுக்கு அந்த வாய்ப்பு வந்தது. தேவன் அழைத்த அந்த ஊழியத்தை தன்னுடைய சுய இச்சைகளினாலே பொய்யினாலும் அந்த இடத்தை இழந்து போனான். அருமையானவர்களே, பணம், காசு, பொருள் எல்லாமே நமக்கு தேவை, அவசியம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் நம்ம எல்லாருக்குமே தேவை. ஆனால் அதை நாம பிரதானப்படுத்தி தேவ சமூகத்தை நாம் அசட்டை பண்ணும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நாம் இழக்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஊழியம் இப்போ பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் சொன்ன இந்த 5 விதமான ஊழியங்களும் எப்படி கோஇன்சைட் ஆகிறது, கர்த்தர் எப்படி அதனை செய்கிறார். இன்றைக்கு நம்ம சபையிலே கர்த்தர் இந்த 5 விதமான ஊழியங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதில் பார்த்தோம். நமக்கு அடுத்த வாரத்தில் கூட மிஷனரிகள், சரிங்களா, சோசியல் ஒர்க்கு, அவங்க எவ்வளவு நம்ம மிஷனரிகள் இந்தியாவுக்கு பண்ணி, தமிழ்நாட்டுக்கு, மதுரை மாவட்டத்தில் அப்படியெல்லாம் இன்னும் நம்ம பிராக்டிக்கலான ஊழியம், சமூக சேவை. ஊழியம் என்பது வெறும் ப்ரீச்சிங், வெறும் பிரசங்கம் மட்டும் இல்லைங்க. டீச்சிங், ப்ரீச்சிங், ஹீலிங், இது எல்லாமே அடங்கி இருக்கிறது. அதெல்லாம் எப்படி நாம இன்னும் நல்லா செய்ய முடியும். கிறிஸ்துமஸ் வருகிறது. டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு இந்த பாருங்க, ஏற்கனவே ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம ஆயத்தம் ஆயிட்டு இருக்கிறது. எல்லாரும் அதில் பங்கேற்க இந்த வருடம் மாதம் முழுவதும் 31 நாட்களும் நமக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கு. வெறும் ப்ரோக்ராம் ஓரியன்டா இல்லாம பீப்புள் ஓரியன்டட், மக்கள் திரள் கூட்டம். சில பேருக்கு மக்கள் திரள் கூட்டம் அப்படிங்கிறனாலே அது ஒரு அலர்ஜி மாதிரி தெரியும். ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே திரள் கூட்டமான ஜனங்களை கண்டபோது அவர் மனதுருகினார். கம்பேஷன் மினிஸ்ட்ரி, மாற்றுத்திறனாளிகள், தொழில்நோயாளிகள், இப்படி எல்லாம் நம்ம கர்த்தர் அந்த ஊழியங்கள் எல்லாம் ஆசிரியர். ஜெபம் பண்ணுவோமா? கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஊழியத்திற்கு எங்களை அழைக்கிறவரே, ஊழியத்தில் எங்களை பயன்படுத்துகிறவரே, 5 விதமான ஊழியங்கள், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர்கள், போதகர், கர்த்தாவே எங்களை நாங்களே மேன்மைப்படுத்தாதபடி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புகள், தருணங்களில் நாங்கள் இன்னும் முழு நிச்சயத்தோடு எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடி உம்முடைய மகத்துவத்தை மகிமைப்படுத்த
எங்களுக்கு உதவி செய்ய. இந்த நாளில் வந்திருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்ட மக்களை நினைக்கிறோம், கிருபையா அவர்களை வழி நடத்தும். நடைபெற்று வருகிற இந்த சீரமைப்பு பணிகள், இந்த ஷெட்டு ரெனோவேஷன், மேல்ராங்கியத்தில் நடக்கிற பராமரிப்பு பணி, ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, வழி நடத்தும். கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாருக்கும் ஒரு